2 மாதம் ஆகுதுங்க. மெயின் பர்பஸ் வந்து நம்ம வந்து பூக்காடு வச்சுருக்கோம். பூக்காடு வந்து ஆளு கட்டு களை கட்டும் போது வந்து ஆட்கூலி நிறையா எனக்கு செலவாகுது. மேக்ஸிமம் வந்து 200 பெட்ரோல் போட்டால் போதும். ஆள்கூலின்னு பார்க்கும்போது வந்து எனக்கு அது ஒரு 1200 1500 செலவாகுது. இப்போ எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் மேக்ஸிமம் 1 ஹவர் போய் நம்ம டிராக்டர் வச்சு உழுக முடியல அப்படின்னா நம்ம இந்த வண்டியை நேரடியாக காட்டில் கொண்டு போய் வச்சு நம்ம பாட்டில் உழுது. விவசாயியின் குரல் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா வீடர் பார்க்க போகிறோம். களை எடுக்கிற வீடர் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னா கிர்லாஸ் அக்ரோ ஃபார்ம் அப்படிங்கிற வீடர் இருக்குது. இந்த வீடர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதை பற்றின ஸ்பெக்கு, இது எப்படி ஓடுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம காட்டில் ஃபுல்லாக ஓட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தோன்னாங்க இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதுக்கடுத்து கீழே பார்த்தோன்னா கிளச் இருக்குது. அப்படியே அடுத்த ஹேண்டில் வந்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து ரிவர்ஸ் வர்றதுக்கான அந்த ஹேண்டில் இருக்குது. ரிவர்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளச்சை பிடிச்சிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். ரிவர்ஸை வந்து கிளச்சை இது பிடிச்சிட்டு ஆனில் இருந்ததுக்கு இந்த லிவரை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் ரிவர்ஸ் வரும். உங்களுக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்து இங்கே பார்த்தோன்னா இது கியர் லிவரு, கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான லிவரு. முன்னாடி போனால் ஃபாஸ்ட்டு, பின்னாடி வந்தால் ஸ்லோ, நடுவில் இருந்தால் நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இதில் உள்ளது. இது ஃபாஸ்ட்டு, நியூட்ரலு, பின்னாடி வந்தால் ஸ்லோ. இதில் இவ்வளோ தான் இருக்குது. இங்கே தான் ஆக்சிலேட்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பொசிஷன் வந்து லோவில் இருக்குது. அடுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஹைக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்பீடில் போகணுமோ அவ்வளோ ஸ்பீட் ஆக்சிலேட்டர் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இதில் டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கான பாக்ஸ் இங்கே இருக்குது. இந்த டூல்ஸ் பாக்ஸை உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இதுக்குள்ளே இதுக்கு தேவையான காற்று பின்னு, தேவையான ஸ்பேனர்ஸு கலட்டுறதுக்கு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே ஈஸியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஹேண்டிலோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா உங்களோட உயரத்துக்கு ஏற்ப ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிவர் பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஹேண்டில் மேலேயும் கீழேயும் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிறது கியர் பாக்ஸு, அதுக்கடுத்து இங்கே உள்ளது இன்ஜினு, மேலே இருக்கிறது பெட்ரோல் டேங்க்கு, இங்கே ஏர் ஃபில்ட்ரு, இது சைலன்சரு. இந்த செட்டப்பே மொத்தமே அவ்வளோதான். கியர் பாக்ஸில் ஆயில் மாற்றுறதுக்கான இந்த நாப் பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இன்ஜினுக்குமே பார்த்தோன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே நாப் இருக்குது. கியர் பாக்ஸுக்கு கியர் ஆயில் பார்த்தோன்னா 1 லிட்டர் 700 ml ஊற்றணும். மொத்தம் 1.7 லிட்டர் இதுக்கு ஊற்றணும் ஆயில். அடுத்து முன்னாடி பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இழுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இங்கே ஃபியூயல் டேங்க், இது ஃபியூயல் ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது. சோக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது. மிஷின் எப்போவுமே வண்டி ஆன் பண்ணுறப்ப சோக்கை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் சோக்கை ஆஃப் பண்ணிடணும். இதில் கத்தியோட நீளம் பார்த்தோன்னா 4 அடி. மொத்தம் மிஷினில் விற்று வந்து மொத்தம் 4 அடி. நீங்கள் 4 அடி வரைக்கும் ஓட்டிக்கலாம். இதை குறைக்கணும்னா இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு காற்று பின் செட்டப்பில் தான் இருக்குது. இதை நீங்கள் வேணாங்கிறத கழட்டி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மினிமம் 2 அடி. 2 அடிக்குள்ளே நீங்கள் சின்ன இடத்துல கூட ஓட்டிக்கலாம். 2 அடியிலேருந்து 4 அடி ஓட்டுற எல்லா இடத்துக்கும் இந்த மிஷினை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். கிர்லாஸ் அக்ரோ ஃபார்ம் அப்படி இந்த மிஷினோட ஓவரால் லுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதோட அந்த பிளேட்ஸ் எல்லாமே முன்னாடி ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அது எல்லாமே காற்று பின் போட்டு லாக் பண்ணுற டைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணுறப்ப டயரை மாட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம காட்டில் வந்து தோட்டத்தில் ஒழுகுறப்ப களை எடுக்கிறப்ப பார்த்தோன்னா டயரை கழட்டிட்டு அந்த இடத்துல நம்ம பிளேடை மாட்டிடலாம். பிளேடை மாட்டுறது, டயரை கழட்டுறது எல்லாமே சின்ன சிம்பிள் செட்டப் தான். காற்று பின்னை ஒரு பின்னை லாக் பண்ணிவிட்டு உள்ளே லாக் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. அந்த செட்டப்பில் மாட்டிட்டு கழட்டிக்கலாம். இதே போல் தான் நம்ம அடுத்த வீலுக்கும் காற்று பின்னை கழட்டிட்டு பிளேடை மாட்டிக்கலாம். இந்த வீடர் ஃபுல்லாக முன்னாடி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஸ்டாண்டை வேணுன்னா வச்சுக்கலாம், வேணாங்கிறப்ப மடக்கி விட்டுக்கலாம். இதோட ஸ்பெக்கு அப்படியே நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த மிஷினை இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம். ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கார்டை வந்து ஓட்டி காமிக்கிற பாருங்கள். ஸ்லோ கியரு, ரெண்டாவது கியர் வந்து ஃபாஸ்ட் கியரில் ஓட்ட போகிறோம் நம்ம.
நிறைய மிஷின் யூஸ் பண்ணதில் இந்த மிஷின் நல்லா பெட்டராக இருக்குது. இந்த மிஷின் நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லை உங்களுக்கு தேவைப்படுது, இந்த மிஷின் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் எங்கள் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாங்கின இடத்துல உங்களோட நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம், நீங்கள் இந்த மிஷினை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தோன்னா வியாபார நோக்கத்துக்காக பண்ணலை, முழுக்க அண்ணன் இந்த மிஷின் வச்சுருக்காப்புல. அண்ணன்கிட்ட கேட்டு ரிவ்யூக்காக தான், வேணும்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நிறையா நம்ம செலவு பண்ணி நிறைய மிஷினை வாங்கி தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு இது நல்லா ஒர்த்தாக இருக்குது, உண்மையிலே ஒர்த்தாக இருக்குது. அண்ணன் இந்த மிஷினை பற்றி சொல்லுவாப்புல, அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? இந்த மிஷின் வாங்கி இப்போ வந்து 2 மாதம் ஆகுதுங்க. இந்த மிஷின் என்ன பர்பஸ்க்கான நீங்கள் வாங்கினீங்க? மெயின் பர்பஸ் வந்து நம்ம வந்து பூக்காடு வச்சுருக்கோம். பூக்காடு வந்து ஆளு கட்டு களை கட்டும் போது வந்து ஆட்கூலி நிறைய அது எனக்கு செலவாகுது. இதே இது இப்போ வந்து மிஷின் வந்து 1 ஹவர் தான் ஓட்டினா 1 ஹவரில் ஓட்டிடுறேன். மேக்ஸிமம் வந்து 200 பெட்ரோல் போட்டால் போதும். ஆட்கூலின்னு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அதிகமாக சார்ஜ் ஆகுது. ஒரு 1200 1500 செலவாகுது. இப்போ எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ நேரம்? 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் மேக்ஸிமம் 1 ஹவர். 1 ஹவர். நம்ம 2 லிட்டர் பெட்ரோல் இருந்தோம்னா ஓகே, நமக்கு போதும். நம்ம சின்ன விவசாயத்துக்கு ஓகே. இது நம்ம வந்து பெரிய விவசாயத்துக்கு வந்து இது வந்து சாத்தியம் படுறது வந்து வாய்ப்பு கம்மி. சின்ன விவசாயிகளுக்கு இது ஓகே. ஓகே, நம்ம இடம் கம்மியாக இருக்கனால இது சொல்கிறீங்க. ஆமாம். இந்த மிஷினை வச்சு மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? நம்ம மல்லிகைப்பூ காடு மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து சும்மா சின்ன ஒரு 10 சென்ட் 20 சென்ட்டில் நம்மள்ட்ட ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம டிராக்டர் வச்சு உழுக முடியல அப்படின்னா நம்ம இந்த வண்டியை நேரடியாக காட்டில் கொண்டு போய் வச்சு நம்ம பாட்டில் உழுது நம்ம தேவையானதை வந்து நம்ம என்ன செய்கிறோமோ விவசாயம் என்ன பார்க்குறோமோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம தென்னந்தோப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி இதுக்கு வந்து வட்டப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சைடு ரிஜர் கொடுத்துருக்காங்க, அந்த ரிஜரை வச்சு நம்ம வந்து பார் கலப்பை போட்டுக்கலாம். நம்ம பார் வந்து போட்டு வந்து பர்பஸ்க்கு வந்து ஓகே, மண் நினைக்கிறதுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணே. ஓகே, இப்போ நம்ம கரை எடுக்கிறதுக்கு பிளேடை மாற்றி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது நல்லா ஸ்மூத்தாக போகும். அதனால் பார்த்தோன்னா பிளேடு ரெண்டையும் மாற்றிட்டு இருக்கோம், பிளேடையும் மாற்றிக்கிறோம். அது இல்லாமல் அகலத்தை குறைச்சிக்கிறப்ப 3 அடி போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம், 2 அடி மட்டும் பிளேடை போட்டுட்டு ரிவர்ஸில் திருப்பி போட்டோன்னா பார் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் மாற்றிட்டு இருக்கோம். இதை மாற்றிட்டு உங்களுக்கு நாங்கள் ஓட்டி காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. சரி, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கரையெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்திருக்கு. இதில் இப்போ நம்ம மிஷினில் ஓட்டினப்போ பார்த்தோன்னா இது ஃபுல்லாக கிளாம்பை வந்து மேலே மாட்டாமல் மாட்டியிருப்போம். ஏன்னா இதோட போல்ட் நட்டோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி கீழே மாட்டி எடுத்திருந்தோம். இப்படி கீழே மாட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரை வந்து கோணல் மணலாக வரும். அதுக்கு நீங்கள் மேலே இருக்க இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி மேலே உள்ள கிளாம்போடு சேர்த்து மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நேராக கரை வரும். இந்த மிஷினை பற்றினா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷினை பற்றின ஓவரால் வியூ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மிஷின் முழுக்க எங்களோட சொந்த காசை போட்டு நாங்கள் வாங்கி பயன்படுத்தினோம். நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறது, வீடியோ மட்டுமே ஒரு 15 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே முழுக்க விவசாயிகள்கிட்ட இருக்கிறத விவசாயிகளோட அனுபவத்தை மட்டும் தான் கேட்டு சொல்கிறோம். மிஷின் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா நல்லா இல்லை. ஏன்னா எங்களை போல் வாங்கி மறுபடியும் அதை அதை உங்களுக்கு அந்த பிரோஜனமே இல்லாமல் இருக்குது. அந்த மிஷினை நம்ம வாங்காமலே விட்டுடலாம். எது நல்லா இருக்கோ நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற மாதிரி தான் நாங்கள் சேனலில் வீடியோவாக சொல்லிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் 6000 சப்ஸ்கிரைபரில் சேனல் நிப்பாட்டணும். இப்போ நம்மக்கிட்ட 16000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. வீடியோஸ் நல்லா வியூஸ் போயிட்டே இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.